வெல்கம் டு பிரிண்ட் அட்வைசரி சேனல். இப்போ நம்ம வீக்லி டேட்டா பார்ப்போம். வீக்லி நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இயர்லி ஓப்பன் பார்த்தா 3996, அதுக்கு மேலே இருக்க வரைக்கும் ஸ்ட்ராங். மந்த்லி ஓப்பன் 3996, லாஸ்ட் வீக் க்ளோஸ் 14,443. இந்த வீக் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பார்க்குறோம் ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் வீக்னஸ். ஸோ லாஸ்ட் இயர் க்ளோஸ் 3981. ஸோ இப்போ இது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு சின்ஸ் ஜான்வரி இந்த நம்பர்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருக்க வரைக்கும் புல்லிஷ். இந்த லெவல் எல்லாம் பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக பேரிஷ் ட்ரெண்ட் சேஞ்சுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ we'll have to wait and see what's going to happen. So we can't do it. Still we can't say the market is weak or something. ஒரு 300-400 பாயிண்ட் கொஞ்சம் இட்ஸ் நாட் கிராஷ். ஓகே, நம்ம வந்து இப்போ இருக்க மார்க்கெட்டில் 300 பாயிண்ட் வந்து ஒரு 100 பாயிண்ட் இன்டர்டேல கிராஷ்ன்ற. ஆர் வி கோயிங் ஃபார் கிராஷ்? எஸ்டர்டே நிஃப்டி கிராஷ், ஒய் கிராஷ்ன்றாங்க. கிராஷ்ன்றது நம்ம லாஸ்ட் ஃபெப்ரவரியில் பார்த்து தான் கிராஷ். இது கிராஷ் கிடையாது. ஸோ 21 day மூவிங் ஆவரேஜ் 14,264. ஸோ இது ரொம்ப கிட்ட இருக்கு, ரொம்ப கிட்ட இருக்கு. 13,650 தூரம் தான் இருக்கு, இது தூரம் இருக்கு. ஆப்ஷன் டேட்டா மந்த்லி 15,000 to 14,000. ஸோ 15,000 போட்டிருக்கு, ஆனால் நம்ம 15,000 நம்ம பார்க்கல. ஸோ அதனால வந்து நம்ம இந்த வாரம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அகெயின் மண்டே என்ன ஓப்பன் ப்ரைஸ் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, 21 day மூவிங் ஆவரேஜ் வீக்லி வந்து 12,683. இதெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கு. பட் ஜஸ்ட் இட்ஸ் for this how we track the market. Sometimes when we go there we will know consciously where the market is. Okay, so the மாதிரி மார்க்கெட் அது விட்டு கீழே போனாலும் வீக், அது கீழே கட் பண்ணிட்டு மேலே க்ளோஸ் பண்ணாலும் ஸ்ட்ராங். இதெல்லாம் நம்ம தெரியுதான் ட்ராக் பண்றோம். ஸோ தட் இஸ் த ரீசன். ஸோ இப்போ நம்ம சார்ட்ல பார்க்கலாங்க. ஸோ நிஃப்டி டெய்லி சார்ட் போடலாம். ஓகே, டெய்லி சார்ட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா we had a very very one higher high lower low பொசிஷன் திருப்பி வந்தது. அகைன் இந்த ஹைல இருந்து லோ பிரேக் பண்ணிருக்கு. திஸ் இஸ் த நியூ ஹை, இட்ஸ் கான் ஃப்ரம் திஸ் நியூ லோ. ஸோ இந்த மாதிரி வந்து வரும்போது இது வந்து when it breaks this and if it goes like this, it's called Dow theory ன்னு வாங்க. அதுதான் லோயர் லோ ஹையர் ஹை லோயர் லோ வந்து புல்லிஷ், லோயர் ஹை வந்து பேரிஷ். ஓகே, ஸோ இது ஹையர் ஹை மேலே போயிருக்கு, திருப்பி வந்து குறைஞ்சிருக்கு. இந்த லோ பிரேக் ஆனா வில் பி பேரிஷ். இந்த லோ பிரேக் ஆச்சா ஒரு மினி ஃபிபனாச்சி போடலாம். பட் பிரேக் ஆகக்கூடாது. பட் பிரேக் ஆனால் பிரேக் ஆகக்கூடாது, ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. பட் we have to be cautious. Then 21 day மூவிங் ஆவரேஜ் வந்து 13,264 இருக்கு. ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் வந்து 13,651 இருக்கு. 200 day மூவிங் ஆவரேஜ் 11,459. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வீக்லி பார்க்கலாம். Something very interesting we can see in this. Okay, வீக்லி 21 day வந்து இங்க இருக்கு. $12,683 அது எங்கேயோ இருக்கு. ஓகே, நான் இப்போ வீக்லியில பாத்தீங்கன்னா இங்க ஆரம்பிச்ச ட்ரெண்டு. ஸோ இங்கிருந்து ஒரு ரேலி, ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட், இங்கிருந்து நான் ஸ்டாப் லோயர் லோ ஹையர் ஹை. புரியுதுங்களா? எதுவுமே ப்ரீவியஸ் கேன்ல பிரேக் பண்ணல. ப்ரீவியஸ் கேன்ல பிரேக் பண்ணா அந்த ஹையும் மேலே போயிட்டு. இங்கே பாருங்க, ப்ரீவியஸ் கேன் லோ வந்து 13,447 இது பிரேக் ஆச்சு. இந்த கேன்லோட ஹை வந்து 773, இங்க பிரேக் ஆயிடுச்சு 777. அப்படின்னா அந்த ட்ரெண்ட் நெகேட்டட். ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணும்னாக்கா இது சோ ஃபார் சோ குட். இது வரைக்கும் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த வாரம் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணிட்டு திருப்பி இந்த ஹைக்கு மேல போய் க்ளோஸ் ஆகலனாக்கா there is going to be a significant trend reversal and the markets may come down much faster than we are expected. So இதோட கவுண்டர் ட்ரெண்ட் வரணும்னாக்கா இறங்கிட்டு திருப்பி அடுத்த வாரத்தை மேலே போக ஆரம்பிக்கணும். வீக்லியில இந்த ட்ரெண்ட் திரும்பி ரெண்டு ட்ரெண்ட். இப்போ இங்கேருந்து இறங்கிட்டு இங்கே திருப்பி ரெசியூம் ஆயிருக்கு. இங்கே இறங்கிட்டு அதே மாதிரி இங்கேருந்து இறங்கிட்டு ரெசியூம் ஆகணும். இது பிரேக் ஆகும் பட்சத்தில். ஓகே,
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் லோவில் இருக்கும். இந்த கேண்டில் பார்த்தா ஹையும் பிரேக் ஆச்சு, லோவும் பிரேக் ஆச்சு. இட்ஸ் நியூட்ரல் பிஹேவியர். ஓகே, இட் இஸ் நாட் அட் a bullish behavior. இட்ஸ் நியூட்ரல் பிஹேவியர். இதுவும் ஒரு ஓகே. ஸோ ஹேவிங் செட் தட், நம்ம அப்புறம் மந்த்லியில் பார்க்கலாம். மந்த்லியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இப்போ இந்த லோ விட்டுருங்க, கண்டினியூஸாக ஹை போயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் மந்த் இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் 13,953 பிரேக் ஆயிடுச்சுன்னா மீடியம் ட்ரெண்ட் ரிவர்சல் டவுன் அர்த்தம் மார்க்கெட். ஓகே, ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் டவுன் அர்த்தம் அன்லெஸ் தி சப்சிக்வெண்ட் மந்த் ஸ்டார்ட்ஸ் கோயிங் அப். ஓகே, ஸோ இதில் 21 day மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 11,505. ஓகே, ஸோ இந்த ட்ரெண்டு பிரேக் ஆச்சுன்னா இது பார்க்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த லோ பிரேக் ஆனாலும் இட் கேன் டெஸ்ட் 12,683. ஓகே, இந்த லோ பிரேக் ஆகிட்டு இந்த ஹை பிரேக் ஆகலன்னா இந்த அடுத்த வாரத்தில் இந்த ட்ரெண்ட் இட் மைட் கெஸ்ட் 21 day மூவிங் ஆவரேஜ் வீக்லி. ஓகே, ஸோ பட் ஐ மீன் டிஸ்க்ளோஷர், as I told you, நாங்கள் வந்து மார்க்கெட் we have sold off everything. ஸ்டாக்ஸ் இன்னும் கொஞ்சம் கிளைண்ட்ஸுக்கு இருக்குது, அதெல்லாம் விற்றுருவோம் நாங்கள் மண்டே டியூஸ்டேல. ஸோ we have a negative view on the index and the markets because of mean reversion. அதை பற்றி தனியாக வீடியோ போட்டுருக்கேன், அதை பாருங்கள். ஸோ தேங்க்யூ, ஹாவ் a great weekend. Bye.